சாட்டர்டே மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. ஒரு வேலையுமே பார்க்கல. எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. சரி தல மட்டும் சீவிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு வெளில போய் தல சீவிட்டு வரதுக்குள்ள 2 பேரும் கத்தி எடுத்துட்டாங்க. அப்புறம் உள்ள வந்துட்டு சோஃபா கவர்லாம் மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் துணி மடிக்காம இருந்துச்சு. அதையும் மடிச்சு எடுத்து வச்சிடலாம்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நேத்து மாவு கிரைண்டர் அரைச்சிருந்தேன்னா, அது அப்படியே வந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு கொண்டு போய் உள்ள வச்சாச்சு. மதியானம் சமைச்சது கூட எதுவுமே எடுத்து வைக்கல. அப்படியே போய் படுத்தாச்சு. அப்படி எல்லாத்தையும் கையோட கிளீன் பண்ணி வச்சுட்டேன். கிளீன் பண்ணி கிச்சன பார்த்தா தான் நிம்மதியா இருக்குது. அடுப்பு கூட அப்படியே கையோட கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அடுப்புலையுமே கிளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் பாத்திரம் கூட எதுவுமே வெளக்கலங்க. அப்படியே போட்டு போனதுனால பாத்திரமும் நெறைய சேர்ந்த மாரி ஆயிடுச்சு. அப்புறம் அது எல்லாத்தையுமே ஒரு வழியா கழுவி முடிச்சுட்டு காஃபி தான் போட்டிருந்தேன் அவங்களுக்கு. எனக்கு நாட்டு சர்க்கரை போட்டு பாலாத்திருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு காஃபி போட்டு குடுத்தேன். ஏன்னா டீ தூள் முடிஞ்சிருச்சு அதனால. காஃபியே நாங்க வீட்ல போட மாட்டோம். காஃபி போட வேணும்னு குடுத்த உடனே அவங்க கேட்ட கேள்வி, "இந்த காஃபி தூள் வாங்கி எத்தன மாசம் ஆச்சுன்னு தான்." ஆமாங்க. அது ஒரு 3 மாசத்துக்கு மேல இருக்கும். அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸு கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் இருக்குல்ல, அத ரெடி பண்ணியிருந்தேன். உண்மையிலே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரெசிபி ஜேபி லைஃப் ஸ்டைல்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.